மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்து குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி 2ஆம் தேதி உள்ளே போகிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் 9ஆம் தேதி குருவோடு சேர்ந்து இயங்க போகிறார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய மன அழுத்தத்தில் சனி பகவான் ராசியில் இருக்கனால உங்கள் கூட உள்ள அத்தனை உறவுகளால் நீங்கள் என்னென்ன சங்கடங்கள் பட்டீங்களோ, கூட இருக்க அத்தனை வேறு நபர்கள் மூலமாக என்ன விஷயங்களை காயப்பட்டீங்களோ எல்லா விஷயமும் சரியாக போகுது. காயத்துக்கான மருந்து உங்களுக்கு குரு மூலமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ காதலில் வெற்றி பெறலாமா? வெற்றி பெறலாம் சார். கல்யாணத்துக்கான முயற்சி எடுங்க. இந்த காலகட்டங்கள் கல்யாண முயற்சி எடுக்கலாமா? இப்போ முயற்சி எடுக்கணும். எப்போ எடுக்க போகிறீங்க? இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஸோ திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம் சார். முதல் மேரேஜ் முடிஞ்சிச்சு, நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், 2ஆவது மேரேஜ் பண்ணலாமா சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாகவே நம்ம மீன ராசிக்காரங்க, நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சு கேளுங்க. மீன ராசிக்காரங்க 2022 இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் வரையும் வச்சுக்கோங்க, யார் சார் ஏமாறாமல் இருந்தீங்க? யார் மேடம் நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்தீங்க? எல்லா விதமான ஏமாற்றங்களும் எல்லா விதமான போராட்டங்களையும் சந்திச்சிங்களா இல்லையா? மிகப்பெரிய அழுத்தத்தில் மாட்டினீங்களா இல்லையா? ஸோ உங்கள் அத்தனை விதமான போராட்டங்களுக்கும் அத்தனை விதமான ஏமாற்றங்களுக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றம் 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி கொடுக்க போகிறார். யாரையும் நம்பாதீங்க, கிரகத்தை நம்புங்க, உங்களுடைய குருவை நம்புங்க. உங்கள் குரு தான் எப்பயுமே உங்களை உயர்த்துவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் பல பேருக்கு குருவாக இருந்தவங்க. மீன ராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாருக்குனாலும் பாடம் சொல்லி கொடுப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே நான் என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்டுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன் சார். நான் ஒரு வாத்தியாராக இருந்தேன், நான் ஒரு டீச்சராக இருந்தேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கலை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை உங்களுக்கு உண்டு. ஸோ இப்போ அதே கலை அற்புதமான மாற்றங்கள் மூலமாக குரு உங்களை இயக்க போகிறார். உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். திருமண உறவுகளில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு ஒரு பிரச்சனையில் கணவன் மனைவி ஒற்றுமை போயிருக்குன்னா, சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சி என் ராசியின் அதிபதியை ராசிக்காரங்களை அடித்தது போதும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண போகிறாரு? குரு சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க போகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. ஓகேவா? இது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. பிரச்சனையை விட்டு போயிட்டாங்க சார், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் தனிமையில் இருக்கேன், டைவர்ஸ் வாங்கிட்டேன், ஸோ மேபி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பிரிஞ்சிட்டோம், என் லைஃப் இப்படியே போயிருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை என்பது குருவோடைய அருளால் உறுதியாக உண்டு. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் இன்னுமே தான் கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாட்களாக நீங்கள் யாரை நம்பி ஏமாந்தீங்களோ ஏமாறலையோ, உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவோடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறனால கஷ்டங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல், எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிங்களோ அதெல்லாம் ஜூன் மாதத்துல என்ன பண்ணலாம்? டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் இனிமே தான் நீங்கள் வாழ போகிறீங்க. இத்தனை நாளாக உங்களை பல பேர் ஆண்டிருக்கலாம், ஆனால் இனிமேல் தான் நீங்கள் ஆளக்கூடிய சக்தி குருவோடைய இயக்கமாக இருக்க போது மனசில் உள்ள வலி, வேதனை, துன்பம், துயரங்கள் எல்லாம் நீங்கி சூப்பராக இருக்க போகிறீங்க. வாழ்க்கையில் இது முடிவல்ல, இதுவே உங்களுடைய தொடக்கம் என்பதை புரிந்து கொண்டு மீனராசிக்காரங்க சிறப்பாக வாழலாம். உங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோவில், முத்துமாரியம்மன், மாரியம்மன், பத்திரகாளியம்மன் சொல்லி எந்த அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கும் அந்த அம்மன் கோயிலில் போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது ஜூன் மாதத்துக்கான பொது பலன். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இறைவனர்களால் அப்படியே கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்க வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.